கதிரு, வந்துட்டியா? போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாப்பா? காய்கறி எல்லாம் கொண்டு போய் சந்தையில கொடுத்துட்டீங்களா? எல்லாம் கொடுத்தாச்சுமா. பரவாயில்ல, இங்க நம்ம கொடுக்கறத விட சென்னையில கொண்டு போய் கொடுக்கறது நல்ல லாபம் கிடைக்குதுமா. அப்படியாப்பா, சரி சரி, சந்தோஷம். இனி அடுத்த முறை காய்கறியை சந்தைக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த சென்னைக்கு போறதுக்கு ஒரு டிரைவரை ஒன்று பிடிப்பா. நீயே எப்ப பார்த்தாலும் போய்கிட்டு இருக்க முடியாது பத்தியா? ஆமாம்மா, அடுத்த முறைக்குள்ள எப்படியாவது ஒரு டிரைவரை பார்க்கணும்மா. கதிரு. ஆமா. அப்பா, நீ போயிட்டு வந்தது கொஞ்சம் கலப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கண்ணப்பனோட மகளுக்கு கல்யாணம் பத்தியா? 2 பேரும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்துருங்கப்பா. ஒரு டைம் அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. அம்மா ஏன் சொல்கிறேன்னா, அந்த கண்ணப்ப ஆரம்பத்துலேருந்தே நம்ம தோட்டத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவருப்பா. அதான் அவர் வீட்டுக்கு காரியானும் போது நம்ம ஒருட்டு போய் பார்க்கணும்லப்பா. சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. பொண்டாட்டி, மாமா, இன்னைக்கு என்னமோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியேடி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, கல்யாண வீட்டுக்கு போகணும்ல. கல்யாண வீட்டுக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாண்டி. மாமா 2 நாள் கழிச்சு வந்திருக்கேன், போங்க போங்கன்னு விரட்டுற. ஐயோ மாமா, 2 நாள் கழிச்சு வந்தனால தான் சொல்றேன், முதல்ல போய் குளிங்க மாமா. ஐயோ ஆமால, ஒரே வேர்வநாத்தமா இருக்கு. சரி இரு, மாமன் குளிச்சுட்டு வந்து அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். பொண்டாட்டி, உன்னை விட்டு மாமா எங்கேயும் போக மாட்டேன்டி, தான் வந்துட்டேன். பொண்டாட்டி, குளிச்சுட்டு வாங்கன்னா இப்ப குளிச்சுட்டு வந்தா ஏமாத்துறியா? அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். 2 நாள் பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்க மட்டுமா? நானும் தான் 2 நாள் உங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டேன். ஆனா உங்களை பிரிஞ்சிருந்த இந்த 2 நாளா தான் மாமா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு. என்னாலையும் தாண்டி பொண்டாட்டி, நீ இல்லாம இருந்த அந்த 2 நாள் எனக்கு 2 யுகம் மாதிரி இருந்துச்சு. மாமா, இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க மாமா. இல்லடி பொண்டாட்டி, இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும், சில சமயம் விளையாட்டாய் உன் ஆடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும், அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். ஐயோ பயப்படாதீங்க அத்தை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். நான் சரியான நேரத்துல கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். டாக்டருங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க அத்தை. சார், நீங்க தானே இந்த பேஷண்டோட வந்தவரு? டாக்டர் அம்மா, என் வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கு டாக்டர் அம்மா? அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இங்க பாருங்கம்மா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல தலையில பலமா அடிபட்டிருக்கு, நிறைய ரத்தம் போயிருக்கு. உடனே அவருக்கு ரத்தம் கொடுக்கணும். பி பாசிட்டிவ் ரத்தம் உள்ள யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உடனே கூட்டிட்டு வாங்க. எங்க கிட்ட அந்த ரத்தம் கொஞ்சம் ஸ்டாக் இல்ல. டாக்டர், என்னோட ரத்தம் பி பாசிட்டிவ் தான், நான் கொடுக்குறேன் டாக்டர். அப்படியா? ரொம்ப நல்லது, உடனே உள்ள வாங்க சார். ஓகே டாக்டர். தம்பி, அவருக்கு எப்படி இருக்கு தம்பி?
அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, அவருக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். இனி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் கிட்ட எல்லாம் தெளிவா கேட்டுட்டேன். அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அடிபட்டதுனால ரத்தம் போனதுனால கொஞ்சம் மயக்கமா இருக்காரு, அவ்வளவுதான். டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல அவர் கண்ணு முழிச்சிருவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை. இப்ப டாக்டர் வந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்க உள்ள போய் மாமாவை பார்க்கலாம். ஐயோ தம்பி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலங்க தம்பி. சரியான நேரத்துல கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தது மட்டும் இல்லாம ரத்தமும் கொடுத்து அவரை காப்பாத்திருக்கீங்க. என்னத்த நன்றி அதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பரவாயில்லத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்க தம்பி, அப்ப இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம். ஏன்னா சொன்னா அவ பயந்துட்டு புள்ளையும் தூக்கிட்டு ஓடி வந்துருவா. அவரு கொஞ்சம் கண்ணு முழிச்சு சரியானதுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். சரிங்கத்த, நான் யார்கிட்டயும் சொல்லல. அப்புறம் மாமா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நீங்க பொறுமையா கூப்பிட்டு அன்னிக்கிட்ட சொல்லிக்கங்க. சரிங்க தம்பி. சரிங்கத்த, இப்போ மாமா கண்ணு முழிச்சிருவாரு. நான் வரத்த. இருங்க தம்பி, அவர் கண்ணு முழிச்சிரட்டும், அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு போங்க தம்பி. இல்லத்த வேண்டாம். மாமா ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல திரும்பவும் என்னை பார்த்து அவருக்கு டென்ஷன் ஆக வேண்டாம். நான் கிளம்புறேன் அத்த. அப்புறம் அத்த, இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான பணத்தை நான் கட்டிட்டு போயிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் அதிகமா வருது. அதுக்கப்புறம் 2-3 நாள் இருக்க வேண்டி வரும். அந்த பணம் கொஞ்சமா தான் வரும். அதை வேணும்னா அப்புறமா நீங்க கட்டிக்கங்க. ஐயோ தம்பி, பரவாயில்ல தம்பி, பணமெல்லாம் நாங்க கட்டிக்கிறோம் தம்பி. நீங்க அவரை கொண்டு வந்து சரியான நேரத்துல சேர்த்துனதே பெரிய விஷயம் தம்பி. அது போதும், பணம் எல்லாம் எதுவும் வேணும் தம்பி, அதை நாங்களே பாத்துக்கிறோம். இல்லத்த பரவாயில்ல. மாமா இந்த நிலைமையில இருக்கும்போது இவ்வளோ பணத்துக்கு நீங்க இப்ப எங்க போவீங்க? பரவாயில்லத்த, இந்த பணத்தை நான் கட்டிக்கிறேன். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நான் வரேன் அத்த. ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? எதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற? அம்மா, அழாதம்மா. அதான் அப்பாவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அழாதம்மா. ஐயோ கையில உங்க அப்பா இருக்கிற தைரியத்துல தாண்டி நான் இருக்கேன். 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கோம். எப்படி அதுகளை வளர்த்து ஆளாக்கி கெட்டி கொடுத்து நல்லது கெட்டது பார்க்க போறோமோன்னு பயந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் உங்க அப்பா தாண்டி 3 பொட்ட பிள்ளைங்களா இருந்தா என்ன, உன் கூட நான் இருக்கேன். அதுங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பார்த்து செஞ்சு எல்லாத்தையும் நடத்துவேன். நீ கவலைப்படாம இரு அல்லின்னு எனக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியம் கொடுத்த மனுஷன். என் தைரியம், நம்பிக்கை எல்லாமே அவர் மட்டும்தான். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் என்னால தாங்கிக்க முடியாதுடி. அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அப்பாக்கு எதுவும் ஆகாதும்மா, நீ அழாதம்மா. டாக்டர் அம்மா, என் வீட்டுக்காரருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் அம்மா? கவலைப்படாதீங்கம்மா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவர் கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு. இன்னொரு 10 நிமிஷத்துல வார்டுக்கு மாத்திடுவோம். அதுக்கப்புறமா நீங்க போய் பாருங்க. சரிங்க டாக்டர் அம்மா. என்னங்க இது, இப்படி அடிபட்டு கிடக்குறீங்களே? மல்லி அழாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. தலையில மட்டும்தான் கொஞ்சம் அடி, மற்றபடி எதுவும் கிடையாது. நீ முதல்ல அழறத நிறுத்து. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? எல்லா காரியத்தையும் ஓடி ஓடி பார்த்த மனுஷன் இப்படி படுத்து கிடக்கீங்களே. ஐயோ கடவுளே, எல்லா காரியத்திலையும் கவனமா இருப்பீங்க, எப்படிங்க இப்படி ஆச்சு? ஐயோ என்னம்மா அள்ளி பண்றது? எல்லாம் நம்ம நேரம்தான். நான் சரியா தான் பார்த்து போய்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்பதான் கொஞ்சம் நிறுத்தி பேசினாரு. சரின்னு அவர்கிட்ட பேசிட்டு திரும்பினேன் பாரு, அப்ப பார்த்து ஒரு கார்காரன் வந்து அப்படியே இடிச்சிட்டான். காரு வந்து மேல இடிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் தெரியல. அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். இந்த காலத்துல தெரிஞ்சவங்களுக்கு அடிபட்டா கூட பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு போறவங்க இருக்காங்க. ஆனா யாரு எவருன்னே தெரியாத என்னைய கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தி இருக்காங்க பாரு. அந்த நல்ல மனச உள்ளவங்களால மட்டும்தாம்மா நான் இப்போ உயிரோட இருக்கேன். உங்களை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அதிகமா ரத்தம் தேவைப்படுது. ரத்தம் கொடுத்தாதான் உங்களை
மடி கையில வீட்ல அப்படி தனியா இருப்பா. நீ வீட்டுக்கு கிளம்பு. அம்மா சோறும் கறி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன். போய் நீயும் சாப்பிட்டு பிள்ளைக்கும் கொடு. காலையில நீ அபிய கூட்டிட்டு வந்தா போதும். அப்பாவை அம்மா பாத்துக்கிறேன். நீ கிளம்புமா. அம்மா எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்லம்மா. நான் வேணா போய் அபிய கூட்டிட்டு வந்துட்டேம்மா இங்க. மடி கையில அப்பாவுக்கு ஒன்றும் இல்லடா, தலையில மட்டும்தான் அடி. மற்றபடி அப்பா நல்லா தான்டா இருக்கேன். நீ வீட்டுக்கு போ. அங்க பாப்பா தனியா இருக்கால்ல, நம்ம இவ்வளோ நேரம் காணோம்னா பாப்பா அப்புறம் பயந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம இங்க ஆஸ்பத்திரியில நிறைய பேரெல்லாம் இருக்க முடியாதும்மா. நீ வீட்டுக்கு கிளம்பு. போய் பாப்பா கூட இரு. காலையில பாப்பாவை கூட்டிட்டு வா, சரியா? சரிப்பா. சரி மடி, ரொம்ப நேரம் ஆக்க வேண்டாம். நீ கிளம்பு. பார்த்து போ. சரிம்மா, நான் வரேன். அடிப்பட்ட விஷயம் அஞ்சலிக்கு தெரியுமா? இல்லங்க, சொல்லல. சொன்னா அவ இப்பவே பிள்ளைய தூக்கிட்டு வந்துருவா. அதான் சரி காலையில வேணா பொறுமையா சொல்லிக்கலாம்னு சொல்லாம இருக்கேன். நல்லதா போச்சு. சொன்னீங்கன்னா அப்புறம் புள்ளையும் தூக்கிட்டு வந்து இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. கையிலாவது சொன்னா புரிஞ்சுக்கிட்டு கிளம்புறா. அஞ்சலின்னா புரிஞ்சுக்கவே மாட்டா, அழுதுகிட்டே இருப்பா. வேண்டாம், காலையிலேயே சொல்லிக்குவோம். ஏங்க, இந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த சக்தி தம்பி உங்களை சரியான நேரத்துல கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தி உங்களுக்கு ரத்தம் கொடுத்ததுனால தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்க அந்த தம்பியை மகப்பிள்ளையா ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா அந்த தம்பியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த தம்பி மேல கோவப்பட்டு பேசாம இருக்கீங்களே, தயவு செஞ்சு அந்த கோவத்தை மட்டும் மறந்துட்டு இதுக்கப்புறம் அந்த தம்பி கிட்ட கொஞ்சம் நல்லா பேசவாவது செய்யுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருமே என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான். உங்க கமெண்ட்டை வந்து ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் நான் பார்க்கலனாலும் ஏன்டா அவங்க கமெண்ட் பண்ணலன்னு நான் யோசிப்பேன். அதனால எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா நம்ம உறவு இன்னும் எப்பவுமே நீடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.